உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தலைமறைவாக இருந்த புஷி ஆனந்த் வெளியுலகிற்கு வந்து நேராக விஜய் வீட்டிற்கு சென்று ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். அந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் நடந்திருக்கிறது. பின்னர் அவர் புதுவையை நோக்கி புறப்பட்டு சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவக தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகிவிட்டனர். இந்த சம்பவம் நடந்த செப்டம்பர் 27 முதல் தவக கட்சியின் மூத்த நிர்வாகியான பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமறைவாகிவிட்டார். அவர் சேலம், ஏற்காடு, புதுவை, பெங்களூரு, பீகார் உள்ளிட்ட இடங்களில் பதுங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் அவர் வங்கக்கடலில் ஒரு கப்பலில் பயணித்துக் கொண்டே இருப்பதாக சினிமா பாணியிலும் சொல்லப்பட்டது. அந்த சம்பவம் நடந்தபோது ஏதோ ஒரு சாலையில் காரை நிறுத்திவிட்டு புஷி ஆனந்த் கவலையில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அப்போது ஒரு நிருபர் அவரிடம் பேட்டி எடுக்க முயன்றபோது கூட அவரது டிரைவர் அவரே கவலையில் இருக்கிறார், இப்போது வேண்டாம், பிறகு பேட்டி எடுக்கலாம் என கூறியிருந்தார். அன்று முதல் நேற்று வரை, அதாவது 16 நாட்கள் தலைமறைவாக இருந்த புஷி ஆனந்த் நேற்றைய தினம் விஜயின் நீலாங்கரை வீட்டிற்கு சிவப்பு நிற தார் காரில் சென்றிருக்கிறார். அவர் விஜயுடன் சுமார் 20 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்து வெளியே வந்த புஷி ஆனந்தின் கார் புதுவையை நோக்கி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜயுடன் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் இன்னும் ஓரிரு நாட்களில் விஜய் நேராக சென்று கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் அவர் நிவாரணத் தொகையையும் அவர்களிடம் வழங்குவார். மேலும் அந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் விஜய் தத்தெடுக்கப் போகிறாராம். வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளை அவரே ஏற்பார் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு விஜய் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தீர்ப்பு தனக்கு கிடைத்த முதல் வெற்றியாகவே பார்க்கிறாராம். இந்த தீர்ப்பால் நிர்மல்குமார், புஷி ஆனந்த் ஆகியோர் தலைமறைவாக இருந்துவிட்டு தற்போது வெளியே வந்திருக்கிறார்கள். இத்தனை நாளாக அடுத்த கட்ட பிரச்சாரங்களை முன்னெடுக்கலாம் என ஆதவ் அர்ஜுனாவும் அருண் ராஜும் கூறிய போதெல்லாம் விஜய் மறுத்துவிட்டாராம். உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதற்கான பணிகளில் இறங்கலாம் என்று கூறியிருந்தாராம். எனவே இனி விஜய் அடுத்தடுத்த பயணங்களை திட்டமிடுவார் என சொல்லப்படுகிறது. எனினும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர் வில்சனோ இது இடைக்கால தீர்ப்பு என குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை சிபிஐ விசாரணையில் விஜய்க்கு எதிராக அறிக்கை போகும் வரை அவருக்கோ கட்சிக்கோ பிரச்சனை இல்லை என்றே சொல்லலாம். கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவாக இருந்தனர். இருவருமே கடந்த 2 வாரமாக காவல்துறையின் தேடுதலிலிருந்து தப்பித்து வருகிறார்கள். இதனால் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில்தான் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனை முன்னிட்டு அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். ஆனால் நீதிபதி ஜோதிராமன் தலைமையிலான அமர்வு அந்த மனுவை விசாரித்து தள்ளுபடி செய்தது. இதனாலேயே புஷி ஆனந்த் தலைமறைவாகவே இருந்தார். மேலும் மீண்டும் முன்ஜாமீன் கோரி புஷி ஆனந்த் மனு தாக்கலும் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தவக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு மக்களுக்கான வெற்றி. கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைத்துள்ளது. விரைவில் தவக தலைவர் விஜய் நேரில் சென்று குடும்பத்தினரை சந்தித்து நிச்சயம் ஆறுதல் கூறுவார் என தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த வழக்கில் சிலர் தங்களுக்கு தெரியாமல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என கூறுகிறார்கள். இதன் மூலம் விபத்துக்கு காரணமான தனிநபரின் தனிப்பட்ட சட்ட போராட்டங்களிலிருந்து கட்சி தன்னை முழுமையாக விலக்கிக் கொள்வதையும், ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமே உறுதியாக நிற்பதையும் தவக தெளிவுபடுத்தியுள்ளது. Subscribe to One India and never miss an update.